அப்படின்னு இருக்கும். உண்மையிலேயே சோடா செரிமானத்துக்கு உதவுதா? ஒரு ஹெவி மீலுக்கு அப்புறம் சோடா குடிக்கலாமா? சோடா அப்படிங்கிறது பேசிக்காக கார்பனேட்டட் ட்ரிங்க், அதாவது கார்பன் டை ஆக்சைடை ப்ரெஷரைஸாக தண்ணியில் சேர்த்துருப்பாங்க. இப்போ இதை குடித்த உடனே இந்த கார்பன் டை ஆக்சைடும் சாப்பிடும்போது உள்ளே போன கொஞ்சம் காற்றும் ஏப்பமாக வெளில வரும். அதனால் டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும். ஆனால் வயிற்றுக்குள்ளே போன கார்பன் டை ஆக்சைடு அங்கே செரிமானத்துக்காக உருவாக்கப்பட்ட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட இன்டர்ஃபியர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நெஞ்செரிச்சல், எதுக்கழிப்பு இது ரெண்டுத்தையும் அதிகப்படுத்தும். சில சோடாவில் சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சுகர் டைஜஷனை ஸ்லோ பண்ணிடும். அதே சமயம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கேலரிஸும் கொடுக்கும். அப்போ ஹெவி மீலுக்கு அப்புறம் சோடா குடிக்கக்கூடாதா? கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. சோடா செரிமானத்துக்கு எந்த வகையிலும் உதவாது. அப்போ செரிமானத்துக்கு என்னதான் பண்ணுறது? முதல்ல ஹெவி மீலே அவாய்ட் பண்ணும். அப்படியும் எப்பயாவது சாப்பிட்டாலும் செரிமானத்துக்காக சோம்பு எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி புதினா சேர்த்த 1 டம்ளர்